ஹாய் மக்களே, அது மாத்திரம் இல்லை மக்களே, இந்த உகாண்டாவில் ஜனங்களை கொன்று குவிச்சு ரத்தம் ஆறாக ஓடிட்டுருக்குது. சரிங்களா? ஒரு நாளைக்கு 2000 பேர் 3000 பேர் கொள்கிறானுங்களாம்மா. கொன்னுட்டு அவங்க கடவுளுக்காக புனிதம் செய்கிறாங்க, அவங்க பரலோகம் போயிடுவானுங்களாம்மா. எந்த கடவுளுங்க சொல்லியிருக்குது இந்த மாதிரி பரலோகம் போகிறதுக்கு ஜனங்களை கொல்லுங்கன்னு? சொல்லுங்கள். ஜனங்களை அடுத்தவனை கொன்று தான் இவன் பரலோகம் போகணுமா? தயவுசெய்து உங்களுடைய பாவம், நீங்கள் செய்கிற பாவம் உங்கள் வாசல் படியிலே படுத்துருக்கோம். அதை விட்டு அந்த பக்கம் போகாது, இந்த பக்கம் போகாது. அதனால தலையில் நம்ம வெளியில் போகும்போது இந்த நிலக்கால் தட்டினாலும் சரி, காலில் வந்து நிலையில் தட்டினாலும் சரி, நீங்கள் வெளியில் போகும்போது தண்ணி குடிச்சிட்டு போங்க, நேரம் உட்காந்துட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளுடைய பாவங்க வந்து நம்ம வாசப்படியில் படுத்துருக்கோம். தயவுசெய்து நீங்கள் செய்கிற அக்கிரமங்களை கொஞ்சம் குறைச்சிக்காங்க. இந்த உலக நாடுகளில் இது என்ன தான் பண்ணிகிட்டு இருக்குன்னு தெரியல. இந்த நாடுகள் இத்தனை கொள்ளைங்க நடந்துட்டு இருக்குது. குழந்தைங்கள கர்ப்பிணிகளை யாருமே விட்டு வைக்கிறதில்ல. கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் கொண்டுகிட்டு இருக்கிறானுங்க இந்த நாய்ங்களை கேப்பார் இல்லாமல் இருக்கானுங்க. இவங்க பரலோகம் போயிடுவானுங்களாமா. இவங்களெல்லாம் கொண்டு போச்சா? இவங்க கடவுளை சொல்லியிருக்குதாம்மா. எந்த கடவுள் இப்படி சொல்லிச்சுன்னு தெரியல. நாசமாக போன கடவுள். எந்த கடவுள் இவங்ககிட்ட வந்து இப்படி சொல்லிச்சு? இவங்க எந்த நாய்ங்க இவனுக்கு இந்த மாதிரி மைண்ட் வாஷ் பண்ணி வச்சுக்கிறானுங்கன்னு தெரியல. அதனால் இவனுக்கு வந்து இந்த மாதிரி பேசி தெரியும். உண்மையில வேதனையாக இருக்குது மக்களை. இது கேள்விப்பட்டது வந்து உண்மையில ரொம்ப வேதனையாக ஜெபிச்சிட்ருக்கிறேன். அது மாத்திரம் இல்லை மக்களை, இந்த லெபனானும் இஸ்ரேலுக்கு சண்டை நடக்கிறப்ப அப்படி தான் காண்டோவில் வேண்டி அழுகையும் கடுப்பமாக இருந்துச்சு. அதேமாதிரி தான் இந்த மணிப்பூர்லேயும் அதேமாதிரி அழுது நாங்கள் ஜெபம் பண்ணி அது ஒரு இன்னும் முடிவுக்கு வரல. இருந்தாலும் ஒரு அளவுக்கு வந்து நிற்கிது, அமைதியாக இருக்குது. இதே மாதிரி தான் நாங்கள் வந்து உக்ரைனும் ரஷ்யா சண்டைக்கும் நாங்கள் ஜெபிச்சோம், போராடி ஜெபிச்சோம். இப்போலாம் ஒரு அமைதியாக இருக்குது. இது இப்போ கேள்விப்பட்டதுலேருந்து மனசுமான வேதனை, ஏதோ ஒரு வழியில் வேதனையாக இருக்குது. மக்களை கொள்றதுனால என்ன கிடைக்குது அவங்களுக்கு? தயவுசெய்து உங்களை மாற்றிக்காங்க. இப்போ புனிதம் எதில் கிடையாது. நீங்கள் செய்கிற தான தர்மத்தில் மட்டும்தான் புனிதம். வேறு எதுலேயுமே உங்களுக்கு புனிதம் நீங்கள் பண்ணவே முடியாது. தயவுசெய்து உங்களை மாற்றுங்க. ஒவ்வொருவரும் இந்த ஜனங்களுக்காக வேண்டிக்காங்க. ஒருத்தரும் ஜெபம் பண்ணி இந்த விஷயங்களை ஐநா சபைக்கு போய் அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கணுன்றதுக்காக நீங்கள் வேண்டிக்காங்க. நாங்களும் வேண்டிக்கிறோம். நாங்கள் தயவுசெய்து சரியாக தூக்கம் கூட வரதில்லை மக்களை. நாங்கள் வேண்டிக்கிறோம். இந்த பச்சை குழந்தைங்களை வச்சு அவங்க படுற பாடு, நம்ம 3 வேளை நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நிம்மதியாக சாப்பிடும்போது அவங்கள பார்க்கும்போது எவ்வளோ வேதனையாக இருக்குது. சோறு எடுத்து கையில் வச்சாலே அவங்க நினப்பு தான் வருது மக்களை. தயவுசெய்து அவங்களுக்காக வேண்டிக்காங்க. நானும் கடவுளை வேண்டிகிட்ருக்கேன். இந்த நேரம் பார்த்தாலும் அவங்கள ஞாபகமாக தான் இருக்க, அவங்கள தான் வேண்டிகிட்ருக்கிறேன். தயவுசெய்து வேண்டிக்காங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக மக்களை.